श्रीमते रामानुजाय नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயம். இதில் முதல்லே அர்ஜுனன் பக்தி யோகம் செய்கிறவங்களா இல்லைன்னா கைவல்யார்த்திகளா, அதாவது ஆத்மா உபாசனம் செய்கிறவங்களா, யார் இலக்கை சீக்கிரமாக அடைவாங்கன்னு கேட்ட கேள்விக்கு தான் பகவான் பக்தியோக நிஷ்டர்கள் தான் சீக்கிரமாக அவங்களோட இலக்கை அடைவாங்கன்னு சொன்னார். அதோடு சொன்னால் போதுமா, காரணங்களும் சொல்ல வேணாமா? அதனால் 3, 4, 5 இந்த 3 ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா ஆத்ம உபாசனம் செய்கிறது எவ்வளோ கடினம் அப்படின்றத பகவான் விளக்கினார். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆத்மான்றது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, மூக்கால் முகர முடியாது, காதால் கேட்க முடியாது, தொட முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம நினச்சி பார்க்குறதுக்கே அப்பாற்பட்டு இப்படி தான் இருக்கும் என்னதென்று சுட்டி காட்டக்கூட முடியாத ஒன்று தான் ஆத்மா. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை எப்படி உபாசனம் செய்ய முடியும்? அதுவும் உபாசனம் செய்யணும்னா எல்லா புலன்களையும் அடக்கி மனசெல்லாம் அடக்கி அதுக்கு வேற ரொம்ப கடினம். அதனால் ஆக மொத்தத்தில் ஆத்ம உபாசனம் கடினம், பக்தி யோகம் அளவுக்கு எளிமை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ பக்தி யோகம் எப்படி எளிமைன்றதை விளக்கணும் இல்லையா? அதுதான் 6வது 7வது ஸ்லோகம் மூலமாக பார்த்தீங்கன்னா பக்திக்குன்னு உண்டான எளிமை அது ரொம்ப எவ்வளோ சுலபம் அப்படின்னும், பக்தியால் அடையப்படும் தனக்குண்டான இனிமை. ஏன்னா இப்போ எல்லாரும் பக்தி பண்ணாங்க அப்படின்னா என்ன, பகவானுக்கு அது இன்பமாக இருக்காதா, சந்தோஷமாக இருக்காது. ஆனால் அதனால் தனக்கு உண்டாகிற இனிமை, பக்திக்கே உண்டான ஒரு இனிமை, பக்தி செய்கிறதே இனிமை. இப்போ ஆத்ம உபாசனம் போல் கடினமானதுலாம் கிடையாது, பக்தி செய்கிறதுக்கே இனிமையாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக சொல்கிறாரு. பார்க்கலாம். அதில் முதல்ல 6வது ஸ்லோகம், ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. மயி அதாவது சர்வாணி கர்மாணி. சர்வாணி கர்மானினா அவங்களுக்குன்னு ஏதோ சில கடமைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவர்களுக்குன்னு ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொழில்கள், அந்த தொழில்களினுடைய பயன், அதன் மேல் உள்ள அந்த பற்று எல்லாத்தையும் மயி சந்நியச என்னிடத்துல விட்டு விட்டு அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலை மூலமாக எனக்கு இது கிடைக்குது, நான் தான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மயி என்னிடத்துல விட்டுரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மத்பராகா என்னையே இலக்காக கொண்டு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன்னோட இலக்காக வச்சுக்காத, மத்பராகா பகவான் அப்படின்ற அவரை இலக்கா கொண்டவனாய் அனன்யேனைவ யோகேன என்னை தவிர வேற பயனை அடையாததான அந்த பக்தி யோகத்தால் மாம் தியாயந்த உபாசத்தை என்ன தியானம் பண்ணு, அர்ச்சனம் பண்ணு, நமஸ்காரம், நாம சங்கீர்த்தனம் முதலான தொண்டுகள் எல்லாம் செய்து பக்தியால் உபாசிக்கிறான். இப்படிப்பட்டவர் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுகிறார். ஏது யாரெல்லாம் இந்த மாதிரி செய்கிறாரோ, அதாவது யாரெல்லாம் எல்லாம் அவங்களுக்குன்னு உண்டான கர்மங்கள், அதனோட பயன், அது மேல் உள்ள பற்றையெல்லாம் பகவான்கிட்ட விட்டு விட்டு பகவானையே இலக்காக வைத்து கொண்டு வேறு எதுலேயும் பயன் அடையாததான் இந்த பக்தி யோகத்தால். ஏன்னா பக்தி செஞ்சுட்டு திரும்ப பகவான்கிட்ட வேறு எதுவும் போய் கேட்டுறக்கூடாது பாருங்கள். வேறு எந்த பயனும் கேட்காம பக்தி யோகத்தை செஞ்சு பகவானை அர்ச்சனம், நமஸ்காரம், நாம சங்கீர்த்தனம் முதலான தொண்டுகள் செய்து பக்தியால் யார் உபாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அப்படின்றது 7வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். இப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, தேஷாம் அவர்களுக்கு அகம் சமுத்தர்த்தா பவாமி நான் மேலே தூக்கி விடுபவனா, தாண்டுவிப்பவனா இருக்கேன். எதிலிருந்து தாண்டுவிப்பவனான்னா நச்சிராத் ரொம்ப சீக்கிரமாக மிருத்யு சம்சார சாகராத் மிருத்யு தெய்வத்தை போல இருக்கக்கூடிய அந்த பிறவி என்னும் அந்த பெருங்கடலிலிருந்து, இந்த சம்சாரம்ன்ற அந்த பெரும் கடலிலிருந்து தாண்டுவிப்பவனா, தூக்கி விடுபவனா நான் இருக்கேன். ஏன்னா மயி ஆவேஷித சேத்தசாம், ஏன்னா அவங்க என்னிடத்துல மனது என்னிடத்துலையே ஈடுபட்டு இருக்கக்கூடியதாக அவங்க இருக்கிறதுனால நான் இப்படியே அவங்கக்கிட்ட செய்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ பகவான் இந்த 2 ஸ்லோகம் மூலமாக என்ன சொல்கிறாரு, பக்தி எவ்வளவு எளிமை, இனிமை அப்படின்னு. அதாவது யாரெல்லாம் அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த வேலைகளில் பயன் எதையும் பார்க்காம அது மேலே பற்று இல்லாமல் நான் தான் செய்கிறேன்ற அந்த எண்ணம் இல்லாமல் அது எல்லாத்தையும் பகவான்கிட்ட விட்டுட்டு பகவானையே இலக்காக கொண்டு
வேறு எந்த ஒரு பயனும் இல்லாத பக்தி யோகத்தை செஞ்சுக்கிட்டு பகவானை தியானம், அர்ச்சனம், நமஸ்காரம் முதலான தொண்டுகளை வந்து செய்து கொண்டு அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு பகவான் என்ன செய்கிறாரு, ரொம்ப சீக்கிரமாக இந்த மிருத்யு தேவத்தை போல இருக்கக்கூடிய இந்த சம்சார கடலிலிருந்து அவங்கள தாண்டறதுக்கு பகவான் வந்து காரணமாக இருக்கார். அவரே அவங்க இந்த சம்சார கடலை தாண்டுவிப்பவனாக இருக்கார், தூக்கி விடுபவனாக இருக்கார். எதனால்? ஏன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து அவங்களோட மனசை வந்து பகவான்கிட்ட ஈடுபடுத்தி இருக்கிறதுனால. அப்போ பக்தி யோகம் எவ்வளோ இனிமையாக இருக்குது இல்லையா? அர்ச்சனம் செய்கிறது கஷ்டமா? பகவானை விழுந்து நமஸ்கரிப்பது கஷ்டமா? நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்கிறது கஷ்டமா? இது எதுவுமே கஷ்டமான விஷயங்கள் இல்லையே. ஏன்னா பகவானை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது, அவரோட நாமங்கள் எப்படின்னு தெரியுது. ஆனால் இது ஆத்மா உபாசிக்கிறது தான் கஷ்டம். ஆத்மா எப்படி இருக்குன்னே தெரியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த பக்தி யோகம்ன்றது எவ்வளோ எளிமை, இனிமை அப்படின்றது இந்த 2 ஸ்லோகம் மூலமாக சொல்லியிருக்காரு பகவான். தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.